வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சிவனாக, பிரம்மாவாக, விஷ்ணுவாக, சக்தியின் கலவையாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் தன்னுடைய இருப்பிடத்திலிருந்து பட்டாடை உடுத்தி கொண்டு பல வண்ண மலர்களை சூட்டிக்கொண்டு மணிமாலைகளை அணிந்து கொண்டு சக்தியிடம் கல்விக்குரிய கலைமகளே, கலைகள் பலபல எமக்கருளே, செல்வங்கொழிக்கும் திருமகளே, சிறப்பாய் வாழ்ந்திட எமக்கருளே, வலிமைக்குரிய மலைமகளே, வளமுற திருவருள் புரிந்திடுவோம், தலையால் வணக்கம் புரிந்திடுவோம், தயவாய் காத்திட மூவருமே என்று தாமரையில் தோன்றிய அந்த அருமுக கடவுள், கந்தவேல் கடவுள் சூரனை வதம் செய்து சம்ஹாரம் புரிவதற்கு தன் இருப்பிடத்திலிருந்து புறப்படுகின்றான். எப்படி? கனகவேல் போற்றி, கருணைவேல் போற்றி, கந்தவேல் போற்றி, கற்பகவேல் போற்றி, கூர்வேல் போற்றி, கூத்தன்வேல் போற்றி, கொடுவேல் போற்றி, கொற்றவேல் போற்றி, சம்ஹாரவேல் போற்றி, சக்திவேல் போற்றி, சங்கரவேல் போற்றி, சண்முகவேல் போற்றி என்று அந்த வேலை தாங்கி முருகப்பெருமான் வெண்மையான பட்டாடை, அந்த ஜரிகையோடு கூடியிருக்கக்கூடிய ஊதாவும் வெள்ளையும் வண்ண மலர்களும் எண்ணத்தை பிரதிபலிக்கக்கூடிய மயிலோடு கூடிய அணிகலன்களோடு புறப்பட்டு விட்டார். கலல் அடையிலிருந்து நோக்கி எப்படி முருகப்பெருமானை ஆச்சாரியர்கள் அர்ச்சித்தார்கள் தெரியுமா? சில நிமிடங்களுக்கு முன்பு அருந்தமிழ் வளர்த்த ஐயா போற்றி, அடியார் துயரங்களை களைவா போற்றி, ஆடும் மயில் வேல் அரசே போற்றி, ஐயா பன்னீர் கையா போற்றி, ஓங்கார பொருள் உரைத்தா போற்றி, கலியுக வரதா கந்தா போற்றி, கதிர்காமத் துறையே போற்றி, குறிஞ்சிக்குரிய குமரா போற்றி, குருவாய் வருவாய் குகனே போற்றி, வனத்தில் வேடனாய் வந்தவாய் போற்றி, வள்ளி தெய்வ சமேதா முருகா போற்றி என்று இந்த முருகப்பெருமானுடைய வரலாறை சில நொடிகள் நாம் பார்க்க இருக்கின்றோம். அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட இந்த சூரசம்ஹாரத்தினுடைய வரலாறு எந்த தொலைக்காட்சிகளிலும் இல்லாதபடி தந்தி தொலைக்காட்சியை பொறுத்தவரை களத்திலிருந்து நேரடி ஒளிபரப்பை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். கேமரா 2 வழியாக அந்த பிரத்யேக கந்தசஷ்டி மண்டபத்திலிருந்து பிரத்யேகமாக ஜோடிக்கப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டு ஆச்சாரியர்களுடைய வண்ணமிகு வேலைப்பாடோடு கூடிய அந்த முருகப்பெருமான் சூரனை சம்ஹாரம் செய்வதற்கு, வேலாகவும் மயிலாகவும் மாற்றுவதற்கு, வைதாரையும் வாழ வைக்கக்கூடிய வல்ல பெருமான், கேட்டவருக்கு கேட்ட வரங்களை தரக்கூடிய அதர்மத்தை அடித்து தர்மத்தை நிலைநாட்ட கடவுள் அடிக்கடி பூமியில் அவதாரம் எடுப்பான். அப்படி முருகப்பெருமான் எடுத்த அவதாரம்தான் வைகாசி மாதத்தில் விசாக நட்சத்திரத்தில் பௌர்ணமி அன்றைக்கு நடந்தது. உங்களுக்கு தெரியும். சூரபத்மன், சிங்கமுகன், தாரகாசுரன்னு 3 அசுரர்கள் சிவபெருமானை நோக்கி கடும் தவம். எப்பேற்பட்டவன் சிவன்! மாங்கனி உடைந்து தேங்கவைகள் வந்து மாண்புநல் விளைந்த வளநாடா, மாந்ததவர் உண்பர்கோன் பரமி நின்ற மாந்துரை அமர்ந்த பெருமானே என்று நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே. அந்த மயிலோடு காட்சி தரக்கூடிய தங்க வேலோடு புறப்பட்ட இந்த முருகப்பெருமானுடைய தந்தை சிவனை நோக்கி கடுந்தவம் இருந்து சக்தியை தவிர, உன்னுடைய சக்தியை தவிர வேறு யாராலும் எங்களுக்கு மரணம் வரக்கூடாது என்று கேட்டான். வரங்கள் கிடைத்தவுடன் சிவபெருமானையும் அவர்கள் எள்ளி நகையாடி அசுரர்களை தேவர்களை எல்லாம் ஆட்டி படைத்தார்கள். எல்லோரும் ஒன்று திரண்டு அம்மையே, அப்பா, ஒப்பிலா மணியே, அன்பின் விளைந்த ஆரமுதே என்கின்ற எம்பெருமானிடத்தில் போய் முறையிட்டார்கள். உடனே நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றோமே, தங்க வேலோடு புறப்பட்ட இந்த முருகப்பெருமான் முதலில் எப்படி தோன்றினான் என்றால், உலகளாமுணர்ந்து ஓதற்கரியவன், நிலவுலாவிய நீர்வழி வேணியன், அழகில் சோதியன், அம்பலத்தாடுவான், மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம்னு சொல்லக்கூடிய சிவபெருமான் நெற்றிக் கண்ணிலிருந்து 6 பொறிகளை உருவாக்கினார். சரவண பொய்கையில் விட்ட அந்த 6 தீப்பொறிகளும் தெய்வ குழந்தைகளாக மாறி அவற்றை கார்த்திகை பெண்கள் வளர்க்க, அந்த 6 குழந்தையும் பார்வதி தேவி சேர்த்து அணைக்க, அது ஒன்றாக சேர 6 முகங்களும் இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோமே 12 கைகளும் சண்முகப் பெருமானாக மாறி வைகாசி மாதம் விசாக நட்சத்திரம் சூரபத்மனை வதம் செய்வதற்கு நோக்கத்திற்காக தமிழ்கடவுள் முருகப்பெருமான் இந்த பூமியில் அவதரித்தார். நாம் எல்லோரும் அங்கே வெற்றிவேல் முருகனுக்கு அவதாரம் என்று சொல்லக்கூடிய காட்சியை சொல்கின்றோம். வைகாசி விசாகம் நாம் கொண்டாடுகின்றோம். ஆனால் இவ்வளவு நாளாக தைப்பூசத்திலும் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இப்பொழுது சூரபத்மனை சம்ஹாரம் செய்வதற்காக பார்வதி தேவி முருகனுக்கு வேல் வாங்கி இன்றைக்கு கொண்டாடக்கூடிய இந்த நல்ல நாளில் தைப்பூச மாதம் பூச நட்சத்திர அன்னைக்கு பௌர்ணமி திதியில்
அதை ரெடியாக செய்து கொண்டு வேலாயுதத்தையும் இன்னொரு பேருக்கு இருந்தது. அந்த வேலை கொண்டு தரகாசுரனை அடித்தான் முருகன். இன்னொரு கதை உங்களுக்கு சொல்கின்றேன். சிவபெருமான் தன்னுடைய மனைவியாக பார்வதி தேவிக்கு ஒரு மந்திரத்தை சொல்லிக் கொண்டிருக்கின்ற போது அதை முருகன் ஒட்டு கேட்டதாகவும் பார்வதி தேவி முருகனை சபித்ததாகவும் அந்த சாபத்திலிருந்து சுப்பிரமணியர் திருப்பரங்குன்றத்திலிருந்து தன் தாயாரை நோக்கி தவம் செய்து சாபம் நீங்க தைப்பூசத்தன்று சொல்லியதாகவும் ஒரு வரலாறு உண்டு. ஆனால் கந்த சஷ்டியை பொறுத்தவரை எதற்கு என்று சொல்ல வேண்டும். அதுவா கண்ணா, கந்தப்பெருமான் சூரபத்மனை வதம் செய்த நாளைத்தான் கந்த சஷ்டியாக கொண்டாடுகின்றோம். இதோ இன்றைய தினம் ஐப்பாசி மாதம் அமாவாசைக்கு அடுத்த 6ஆம் நாளான இன்றைக்கு சஷ்டி விரதம் இருந்து முருகப்பெருமானும் சூரபத்மனும் படையெடுத்து சண்டை நடைபெற்றது. அந்த மொத்த 4 நாளைக்கும் சூரபத்மனோடு படை வீரர்களை எல்லாம் கொன்று குவித்த வேல் இந்த கந்தவேல். இதோ அந்த வேலை எடுத்துக்கொண்டு ஐப்பசி மாதம் அமாவாசை அன்று ஆரம்பித்த 6 நாள் சண்டை பானுகோபன் சிங்கமுகன் அசுரர்களை அடித்து கந்தசாமி 6ஆம் நாள் அன்னைக்கு தன்னுடைய வேலாயுதத்தால் நாம் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கின்றமே, இந்த வேலாயுதத்தால் சூரபத்மனை 2ஆக வெட்டி அதிலே ஒரு பகுதி மகிழ் இன்னொரு பகுதி சேவலாக மாறி தன்னோடு வாகனமாகவும் சேவல் கொடியாகவும் மாற்றி சூரபத்மனை 6ஆம் நாள் சம்ஹாரம் செய்த அந்த காட்சிக்கு பிறகு திருக்கல்யாண காட்சியை பார்க்கின்றோம். இதைத்தான் கந்தசஷ்டி விழாவாக கொண்டாடுகின்றோம். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் 12 மணிக்கு காண தவறாதீர்கள். 2,62,00,000-த்திற்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1,23,00,000 யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 46 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோயர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 35 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ். அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttanditv@dttv.in. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். பொருளாதாரத்தை பல ட்ரில்லியன் ஆயுதங்களை கொள்முதல் செய்கிறது. சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்து செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? இந்திய ராணுவம் 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக. எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்க செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக வித்தியாசமாக பாகிஸ்தான்லயே பாராட்ட வேண்டாம், ஆனால் அதற்கு கொச்சைப்படுத்த வேண்டாம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மதத்தால் இனத்தால் மக்களை எப்படியெல்லாம் பிளவுபடுத்த முடியுமோ அந்த பிளவிற்குண்டான ஆயுதமாக இந்த மாநாட்டை அவர்கள் பயன்படுத்த நினைக்கின்றார்கள். அரசியலிலிருந்து சினிமா தனித்து இயங்க முடியாது. அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.